நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் இடைநீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மலேசிய தேசிய பல்கலைக்கழக சிறப்பு குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதுகுத்தண்டு பிரச்சனைகள் உள்ள குழந்தைகள் வேறு நிபுணர்களிடம் பரிந்துரைக்கப்படுவார்கள். UKM பல்கலைக்கழகத்திடம் இருந்து இந்த விவகாரம் குறித்து உயர்கல்வி அமைச்சு விரிவான அறிக்கையை பெற்ற பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். இடைநீக்கம் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர் இல்லாத நிலையில் நோயாளிகளுக்கு தொடர்ச்சியான பராமரிப்பு வழங்குவதை உறுதி செய்ய மருத்துவமனை ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்புடைய துறைகளில் உள்ள பிற நிபுணர்களிடம் பரிந்துரைக்கப்படுவார்கள் என்பதோடு ஏற்கனவே இது தொடர்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜம்ரி தெரிவித்தார். உயர்கல்வி அமைச்சில் நடைபெற்ற இஹ்யா ரமடான் நிகழ்ச்சியில் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசியபோது ஜம்ரி இத்தகவலை வெளியிட்டார். முதுகு தண்டுவட கோளாறுகள் உள்ள 17 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டிருந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஜனவரி 10ஆம் தேதி இடைநீக்கம் செய்யப்பட்டதாக இதற்கு முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த நிபுணருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு முதுகு தண்டுவட கோளாறுகள் உள்ள குழந்தைகளின் குடும்பங்களிடையே கவலைகளை ஏற்படுத்தியது.